பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 119, 29, 30 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது: பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் என்பதாக. பொய் வழியும் மெய் வழியும், வே ஆஃப் லையிங் அண்ட் வே ஆஃப் ட்ரூத் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பொய் வழி என்பது வாழ்க்கையில் பொய் பேசாமல் இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த வழியும் அது பொய் வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிம்சோன் பயணித்த பாதையில் அவன் வாயினால் பொய் சொல்லவில்லை, ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் தன் மனம் போன போக்கில் போனான். இளைய குமாரனும் தன் தகப்பனுக்கு பிரியமில்லாத வழியில் தன் மனம் போன வழியில் கடந்து சென்றான். இப்படிப்பட்ட தாறுமாறான வழிதான் பொய் வழி என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் போகிற வழியில் பள்ளங்களும் மேடுகளும் வரக்கூடும். நாம் போகிற வழி பள்ளத்தாக்கை போலவும் காணப்படலாம், பசுமையான புல்வெளியைப் போலவும் காணப்படலாம். நாம் எந்த வழியில் கடந்து சென்றாலும் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் கடந்து செல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்தில் நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும் காணப்பட வேண்டும். உலகம் காட்டுகிற பாதையிலும் மாம்சீக இச்சைகளை உண்டு பண்ணும் பாவ பாதையில் நாம் நடந்தால் பின்பு அங்கே இருந்து அந்த பாவத்தில் நிற்கும்படி செய்யும். அங்கே நிற்கிற நாம் அதன் பின்பு அங்கேயே அந்த பாவத்திலேயே உட்காரும்படி அந்த பாவம் செய்துவிடும். கடைசியில் முடிவு பரிதாபமாய் போய்விடும். ஆகையால் சங்கீதக்காரனைப் போல பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்று ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் பொய் வழியை விட்டு விலகி வேதத்தை அதிகமாய் தியானியுங்கள். அதுபோல மெய் வழியை நாம் நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிசாசு பொய்யின் அதிபதி. இந்த உலகம் பொய்யின் அதிபதியாகிய பிசாசின் கரங்களில் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பாபிலோனில் வாழ்ந்தாலும் நேர்வழியாய் நடத்துகிறவர் மெய்யான வழியில் உங்கள் ஒவ்வொருவரை நடத்தும்படி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீது சொல்கிறார், அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவருக்கு முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்பதாக. நாம் கர்த்தருக்காக செய்கிற எல்லா காரியங்களிலும் உண்மைத்தன்மை காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை நேசித்து அதன்படி நடக்கிறவர்களாயும் காணப்படுவோம். அதுவே நாம் பொய் வழிக்கு தப்பி மெய் வழியில் நடப்பது என்பதை தெய்வ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் பொய் வழியை வெறுத்து மெய் வழியாகிய உம்மை பின்பற்ற கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும். நானே வழி என்று சொன்னீரே. இயேசுவே, உம்முடைய பாதச்சுவடுகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் பின்பற்றி வாழ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்களை நேர்வழியாய் நடத்துகிற நல்ல தேவன், நீதியின் பாதையில் எங்களை நடத்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். காரிய சித்தியை கட்டளையிடும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.